ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமும் சந்தோஷமுமான மாதமாக இருப்பதாக. 11 மாதங்களை இந்த வருடத்திலே நிறைவு செய்துவிட்டோம். இந்த 12வது மாதமும் கூட விசேஷமான ஒரு மாதத்திலே ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறபடியால் இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதமும் ஆண்டவர் நம்மோடு இருந்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. இந்த மாதத்திலும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் தருகிற வார்த்தையாக வாக்குத்தத்தமாக எடுத்து தியானிக்கவிருக்கிறோம். ஆண்டவர் பல பெயர்களாலே அறியப்படுகிறார். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவரை குறித்த தீர்க்க தரிசனம், பிறப்பை குறித்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் என்று சொல்லி அவருடைய பெயர்களாக சில பெயர்கள் தரப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்றெல்லாம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்க போகிற ஆண்டவர், அடையாளமாக நான் தரப்போகிற இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் என்பது அந்த பெயர்களிலே நமக்கு தெரிகிறது. அன்பானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்திலும் கூட நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் என்ற பெயரிலே நம்மோடு கூட அவர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நாம் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஜெபித்து அதை நாம் உறுதிப்படுத்தி கொள்வோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி. He is wonderful. அவர் அதிசயமானவர். எது அதிசயம்? நாம் செய்யக்கூடாத ஒன்று செய்யப்பட்டிருந்தால் அது அதிசயம். நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய எபிலிட்டிக்கு, நம்முடைய வல்லமைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அதிசயம் என்று வரையறுக்கப்படுகிறது. அவர் அதிசயமான கிரியைகளை செய்யக்கூடியவர். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்திலே அவளிடம் வந்து, நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய் என்று அவர் அந்த வார்த்தையை முன்னறிவிக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இது ஆகும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் உடைய தூதன் கேப்ரியல் சொல்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. எப்படி ஆகும் ஆண்டவரே, நான் கன்னியா இருக்கிறேன், புருஷனை அறியேனே என்று அவர்கள் கேட்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆண்டவராலே எல்லாம் கூடும். அவர் சர்வ வல்லவர் என்பதை சொல்கிற ஒரு வார்த்தை தான் அதிசயமானவர். வார்த்தைகளாலே உலகத்தை சிருஷ்டித்தவர். இந்த வானமும் இந்த பூமியும், பூமியில் உள்ள படைப்புகளும், வானத்தில் உள்ள அதிசயங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே, இதுதான் அதிசயம். நாம் இன்று வியந்து பார்க்கிற கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய படைப்பு, வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தவைகள். அதுதான் அதிசயம். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய போகிறார்? நீங்களோ நானோ நிறைய காரியங்களை எதிர்பார்த்தே காத்திருக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 77:14 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார். நீர் ஆதியிலே செய்த அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று இந்த ஆசாபின் சங்கீதத்திலே அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே, அதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். இப்படி தான் அவர் சொல்கிறாரு. சங்கீதம் 78 பார்க்கும்போது அது ஆசாப் எழுதின சங்கீதம் தான். அதில் சொல்லும்போது, ஆதியிலே ஆண்டவர் செய்த அந்த கிரியைகளை பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இப்படியாக அவர் எழுதி கொண்டே வருகிறார். என்ன நடந்தது? அவர் எப்படி எகிப்திலிருந்து விடுவித்தார், வனாந்திரத்தில் எப்படி நடத்தினார், எப்படி போஷித்தார், எப்படி அவர்களை மற்ற நாடுகளிலிருந்து வித்தியாசமாக்கினார், மற்ற நாடுகளிலுடைய அவர்களுடைய பிடியிலிருந்து அவர்களை எப்படி விடுவித்தார், எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்கிற அதிசயங்களை பற்றியெல்லாம் இந்த 78வது சங்கீதம் சொல்கிறது. இதான் அவர் அதிசயமாய் நடத்தி வந்த விதம். சங்கீதம் 111 4வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் தம்முடைய அதிசயமான கிரியைகளை நினைவு கூறும்படி செய்தார், அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஏன் அவர் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யணும்?
அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். நம்மேல் அவர் கொண்ட இரக்கத்தினால், நம்மேல் அவர் கொண்ட மனதுருக்கத்தினாலே நம் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிறவராக காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 5:26 வாசிப்போம். அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்படி அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது கூட்டமாக ஜனங்கள் வந்திருந்தார்கள். பிணியாளிகளை குணமாக்கினார். அவருடைய வல்லமை விளங்கிற்று. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவனை உள்ளே கொண்டு வர வழி இல்லை. ஓட்டை பிரித்தாகிலும் அவரை உள்ளே இறக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வகை தேடினார்கள். எப்படியாவது கொண்டு போனோம், மேலே ஏறி தட்டோடுகளை பிரித்தாவது அவர்களை உள்ளே இறக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அதை செயல்படுத்துவதை பார்க்கிறோம். இதுதான் அங்கிருந்த அந்த சீன். இப்போ ஆண்டவர் அந்த அற்புதத்தை அங்கு நிகழ்த்துகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை எழுப்பி அங்கு நடக்க வைக்கிறார். இங்கே அதை பார்த்த ஜனங்கள் என்ன நடக்கிறது? 26 அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆண்டவருடைய அதிசயங்கள் வெளிப்படும் போது நமக்கு ஒரு மிரட்சி வருகிறது, ஒரு பயம் வருகிறது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? இது யாரு? இவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்கிறது யாரு? இதை பார்த்தவர்கள் என்ன செய்தார்களாம்? பயந்தார்கள். அடுத்தது ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்று கூட நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது சுற்றிலும் சொல்கிற வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நம்மை ஆண்டவர் அதிசயங்களாலே நிரப்ப முடியும். அதை பார்த்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 28:18 சொல்கிறது, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. சகல அதிகாரம், எனக்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதல்ல, எனக்கே சகல அதிகாரங்களும். நாம் பெரிதாய் நினைக்கிற வானமும் பெரிதாய் இருக்கிற இந்த பூமியும் எல்லாம் அவரது அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவைகள். இந்த ஆண்டவராலே நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய முடியாதா? அதை தான் எரேமியால கேட்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். இந்த நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய பிறப்பின் மாதத்திலே வந்திருக்கிற நமக்கு எவ்வளவு தேவைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு குழப்பங்கள், ஒரு போராட்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் நமக்குள்ளே எதிரடையான கருத்துக்களை திணிக்கலாம். நாம் கடந்து போகிற சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை சோர்வடைய செய்கிறவைகளாக இருக்கலாம். நிகழ்காலம் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நடப்பது என்னவாக இருக்கும்? அவர் அதிசயங்களை செய்கிறவர். நான் அவரை ஆராதிக்கிறேன். அவரால் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும். இது மரியாள் நம்பினார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தூதன் சொன்னதை அப்படியே அவள் ஆமோதித்தாள். இந்த நீங்களும் நானும் நம்பக்கூடிய விதத்திலே காலங்கள் இல்லாவிட்டாலும், நம்பக்கூடிய விதத்திலே சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும், நம்பும்படியான நபர்களுடைய வார்த்தைகள் சுற்றி இல்லாவிட்டாலும் கூட, நம்முடைய நம்பிக்கையை சோர்வடைய செய்கிறவர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட நிறைந்திருப்போம் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே. இது வருகையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. அட்வென்ட் சீசன், அவருடைய பிறப்புக்கு முந்தைய காலங்களை வருகையின் நாட்கள் என்று சொல்கிறோம். இந்த அட்வென்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு கேண்டில் சொல்கிறோம், அட்வென்ட் கேண்டில்ஸ். இந்த முதலாவது வாரத்திலே வைக்கிற அந்த கேண்டில் ஹோப், கேண்டில் ஆஃப் ஹோப் என்று சொல்கிறார்கள். நம்பிக்கை, நம்பிக்கையின் ஒளி. இந்த கேண்டிலோட பேர் நம்பிக்கை, ஹோப். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்புகிற நம்பிக்கை என்ன? அதிசயமானவர் என் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்பதுதான். அவர் பேரே அதிசயம், வண்டர்ஃபுல். இது முதலாவது வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நியாயாதிபதிகளில் 13வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அறிந்தபடி சிம்சோனுடைய பிறப்பு
அவருடைய பெற்றோருக்கு முன்னறிவிக்கப்படுகிறது. மனோவா அவருடைய மனைவி முன்னறிவிக்கப்படுது தூதனால. அவங்க போய் உங்கள் பேர் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் உங்களை கனம் பண்ணணும் ஆண்டவரே, உங்கள் பேர் என்ன அப்படி கேட்குறாங்க. அதற்கு கர்த்தராகிய தூதன் சொல்கிறாரு, என் நாமத்தை நீங்கள் கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்று சொல்கிறார். ஆண்டவர் அதிசயமானவர் என்ற பெயரிலே முதலாவது தன்னை வெளிப்படுத்தியது அந்த இடத்தில்தான். மை நேம் இஸ் வண்டர்ஃபுல் என்று சொல்கிறார். அதிசயங்க அது. அவரே அதிசயமாய் இந்த பூமிக்கு வந்தார். இதுவரை நாம் வேதாகமத்திலே பார்த்திருக்கிறோம் ஏராளமான அற்புதங்கள், அதிசயங்கள், நம்ப முடியாதவைகள், நம்முடைய கற்பனை கேட்டாதவைகள். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு அதிசயங்களை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். ஒருவேளை நாம் எண்ணி பார்ப்போமானால் கணக்கிலடங்காதவைகளை நம் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்தார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னமும் அதிசயங்களை செய்வார். இது நமக்கு ஒரு நம்பிக்கையை உள்ளே கொடுப்பதாக இருக்கிறது. அவர் அதிசயங்களை செய்கிறவர். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படி ஒன்று இருக்கா? இல்லையே. எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. எல்லா வல்லமையும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்திலே இந்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். உங்கள் பேரே அதானே ஆண்டவரே, நீங்கள் அதிசயமானவர் தானே, உங்கள் பேரை விளங்க பண்ணியிருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க. நாங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியங்களிலே அற்புதத்தை செய்யுங்க. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நல்ல முடிவுகளை கொடுங்க. எங்களுடைய தடைகளை தகர்த்தெறிங்க. எங்களுக்கு விடுதலையை தாங்க. எல்லா கட்டுகளும் அறுபடட்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யட்டும். ஏன்? அவர் நாமம் அதிசயமானவர். அந்த அதிசயமான ஆண்டவர் அவருடைய பிறப்பை நாம் விசேஷிக்கிற இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நிகழ்த்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஈவாக தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாளிலும் கூட நீர் அதிசயமானவர் என்ற வார்த்தையை விளங்க பண்ணுகிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நீர் எவ்வளவு அதிசயங்களை உம்முடைய ஜனங்களுக்கு வேதாகமம் முழுவதும் செய்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களிலே எவ்வளவாய் அதிசயங்களை செய்தீர். இப்பொழுதும் எது வருகிற காலங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் அதிசயமானவர் என்கிற வார்த்தையை எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் நீர் அதிசயமானவர் என்ற கிரியையை அனுபவித்தும் அதை ஆண்டவரே அவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் நீர் அதிசயமானவர் என்பதை மறக்காமல் இந்த உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்தும்படி எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வீராக. இதை பார்த்து கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் பெரிய பயங்கரமான அதிசயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவிக்கிற மாதமாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி அவர்கள் குடும்பங்களிலே நிறைவாய் தங்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.